ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த 2023 டிசம்பர் மாதத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ வார்த்தைக்கு முன்பதாக யாவரும் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் 2023ஆம் ஆண்டு கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நாங்கள் உடைய வார்த்தைக்காக, மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக. இதை பார்க்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இது தட்டி எழுப்பக்கூடியதாய், அநேகரை உந்தி தள்ளக்கூடியதாய், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தேவனோடு இன்னும் நெருங்கி கிட்டி சேரத்தக்கதாக ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு மாதங்களும் தியானிக்கிறபடி மனம் திரும்புதலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு தேவர் ஊழியர்கள் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த சேனல் மூலம் நடக்கிற அந்த ஒளிபெருக்கிக்காக, அந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் யாவருக்கு தெரிந்த வசனமாகிய மத்தேயு 3ஆம் அதிகார வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதல் என்றால் எல்லாருக்கும், யாவருக்கும் ஒரு கேட்கக்கூடிய கேள்வி, மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்று இயேசு சீக்கிரம் வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று அநேக சத்தங்களை கேட்க அநேக கேட்ட ஜனங்கள் உண்டு. இன்னும் கேட்கக்கூடிய ஜனங்களும் உண்டு, கேட்டு அதன்படி நடக்கிற ஜனங்களும் உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலை குறித்து வேதத்திலே பல இடங்களை பார்க்கலாம். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்னும் சொல்ல போனால் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்படியாக நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மனம் திரும்புதல் என்றால் என்ன? இந்த மனம் திரும்புதல் என்றால் ஒரு காரியத்திலிருந்து, திருப்பம் என்று சொன்னால் ஒரு காரியத்திலிருந்து நம்முடைய அடுத்த நிலைக்கு போகிற ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது நம்முடைய மனநிலையில் ஏற்படுகிறதான ஒரு மாற்றத்தை மனம் திரும்புதல் என்று சொல்லலாம். நம்முடைய மனநிலை, நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம் அந்த மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு கட்டத்திற்கு, மாற்றக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறது தான் மனம் திரும்புதல். ஆனால் எதிலிருந்து மனம் திரும்புகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது பாவத்திலும் சாபத்திலும் பாதாள கட்டுகளிலும் கிடக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாய் பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் மூலமாய் இந்த உலகத்திற்கு ஜனங்களை கர்த்தர் முதல் மனுஷனாகிய முந்தின ஆதாம் மூலம் அநேக ஜன பெருக்கத்தின் மூலம் கடைசியில கிருபை நாட்களே நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை எதற்கு கொண்டு வர வேண்டுமானால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே ஒரு மனுஷன் பாவத்திலே கற்பந்தரிக்கப்படுகிறான். இன்னும் சொல்ல போனால் ஆதாம் மூலமாய் சாத்தானால், சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அந்த வஞ்சிக்கப்பட்ட நிலையிலிருந்து தேவன் விருப்பத்தின்படி, தேவ திட்டத்தின்படி, தேவனுடைய மனுஷர்களை கர்த்தர் எதற்காய் பிரித்தெடுத்து எதற்காய் உண்டாக்கினார் என்கிற அந்த திட்டத்திற்கு கொண்டு வருகிறதற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனம் திரும்புதல் அவசியம். ஏனென்றால் ஆதாம் ஏவாளை தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் தேவன் வைத்தார். ஆனால் அதற்கு மாறாக எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ அந்த கனியை புசித்து தேவனுடைய கீழ்ப்படுதலுக்கு மாறாக பிசாசுடைய சர்ப்பத்திற்கு கீழ்ப்படிந்து
தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். அதன் மூலம் ஏற்பட்ட அந்த பாவ கிரியைகளுக்கும் அந்த பாதாள கிரியைகளுக்கும் இருந்து ஜனங்களை மீட்பதற்காக இயேசுவை இந்த பூமியிலே தேவன் கொடுத்தார். அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் இயேசு மூலமாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ரட்சிப்பும் மனம் திரும்புதலும் உண்டாகிறதற்காக தேவன் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே அந்த மனம் திரும்புதல் அவசியம் என்கிற கடமை, ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்கிற அர்த்தத்தோடு தான் வேதத்திலே ஒவ்வொரு வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்திற்கு திரும்புதல் என்ற அர்த்தம். நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோமோ, எதற்காக தேவன் நம்மை உண்டாக்கினாரோ அந்த உண்டாக்கின நோக்கத்திற்கு மாறாக யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? பிசாசினுடைய கையில நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனத்தை தேவனுடைய பக்கமாய் தேவனுடைய திட்டத்திற்கு திருப்புகிறதற்கு தான் ஒரு மனம் திரும்புதல் அவசியம். அதுதான் நாம் பாவத்திலே வாழ்கிறோம், சாபத்தோடு இருக்கிறோம், பிசாசின் தந்திரங்களோடு இருக்கிறோம். இதிலிருந்து மனம் திரும்புகிறதற்கு தான் தேவன் ஒரு நம்முடைய மனநிலையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதற்கு தான் மனம் திரும்புதல் தேவை. வேதத்தின்படி அஸ்திபார உபதேசங்களில முதலாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புதல். ஆதி ஆதாம் ஏவாள் ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனம் திரும்புதலை குறித்து அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி ராஜாக்கள் ஆண்ட நாட்கள்ல கூட, தீர்க்கதரிசிகள் ஆண்ட நாட்கள்ல கூட, இன்னும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல, அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்கள்ல மனம் திரும்புதல் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமாய், ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் மூலமாய், ஒவ்வொரு பிதாக்கள் மூலமாய் தேவன் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். காரணம், தேவன் விரும்புகிற, தேவன் விருப்பமுள்ள மனுஷிகளாய் வாழ்கிறதற்கு தான் தேவன் இந்த மன மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே வேதத்தில் அநேக வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 13 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்புதல் ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு மனுஷர்கள் மூலமாவோ பிரபுக்கள் மூலமாவோ நடக்கிறதல்ல. மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்திற்கு திரும்புகிறது தான். பாவிகள் தேவனிடத்திற்கு திரும்புவார்கள். பாவ கிரியையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய கிரியைகளுக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் திரும்புவார்கள். இந்த திருப்பு முனையை உண்டாக்குகிறது கர்த்தர். இந்த திருப்பு முனையான இந்த இடம்தான் மனம் திரும்புதல் அர்த்தம். ஆகவே வேதத்துல நிறைய காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். வேதத்துல ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புத்தி தெளிந்த போது, ஒரு மனுஷனுக்குள்ள அவன், இங்கே இளையகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இளையகுமாரனுடைய கதை என்ன? தகப்பனை விட்டு தூரம் போகிறான். தகப்பனுடைய திட்டத்திற்கும் தகப்பனுடைய அரவணைப்பையும் மாற்றி அதையெல்லாம் விட்டு தகப்பனை விட்டு தூரம் போகிறான். தூரம் போய் எல்லாவற்றையும் இழந்தவனாய் நிற்கிற அந்த தருணத்தில் புத்தி தெளிந்த போது என்று வேதம் சொல்கிறது. அதே அதிகாரத்துல 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். இதெல்லாம் மனிதனுக்குள்ள ஏற்படுகிறதான ஒரு மாற்றம், தேவனுடைய திட்டத்திற்கான மாற்றம். ஆகவே நிறைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்பாமல், இன்னும் சொல்லப்போனா மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஒன்றோடு இசைந்து இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டானால் அதே நேரத்துல அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வும் பாவ அறிக்கையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அனுதினமும் ஏதோ மனம் திரும்புதல் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து, அதாவது தேவன் கிறிஸ்து என்று எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நாம் எப்போ விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் துவக்கம் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் அதோடு முடிகிறதல்ல, அனுதினமும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது தேவன் நியமித்த ஓட்டத்திலும் தேவன் நிர்ணயித்த அதே பாதையிலும் நாம் என்ன செய்ய முடியும்? ஓடிக்கொண்டே இருக்க முடியும். ஆகவே மனம் திரும்புதல் நம்முடைய ஒவ்வொரு மனுஷனுக்குரிய கடமை என்று சொல்லலாம். தேவன் உண்டாக்கின நோக்கமே என்ன?
ஒருவனை அல்லவா படைத்தார். அது தேவனுடைய சந்ததி பெருகும்படிக்கு அந்த ஒருவனை படைத்து தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதற்கு அந்த ஒருவன் மூலமாய் கர்த்தர் உண்டாக்கின திட்டம் அது. ஆனால் அதை விட்டு தடுமாறின மனுஷன் மனம் திரும்புவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு கடமை என்று நாம் சொல்ல முடியும். வேதத்தின் மூலமாக அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் சொல்ல முடியும். இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51 சங்கீதம் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மனம் திரும்புதல் வந்துடுச்சு, நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதுனால ஒரு மனுஷனால் பாவம் செய்ய முடியாதுன்னு கிடையாது. அதே நேரத்தில் பாவம் செய்கிறதுனால மனம் திரும்ப முடியாது என்கிற நிலையும் கிடையாது. மனம் திரும்புதல் என்று ஒரு மனுஷனுக்குள்ள அந்த இளையகுமாரனை குறித்து பார்க்க முடியும். அவன் புத்தி தெளிந்த போது, அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதான் 15ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியில் சாகிறேன். தேவனை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போன வாழ்க்கை அவனுக்கு புத்தி தெளிந்த போதுதான் தெரிகிறது. ஆகவே பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன்தான் தீர்வு, தேவனால் தான் விடுவிக்க முடியும், தேவனால தான் என்னை வாழ வைக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்தான் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்கிற ஒரு இருதயத்துல ஒரு உணர்வு வரும்போது தேவனிடத்துல திரும்புகிறது தான் அது மனம் திரும்புதல். அதே வசனம் 21ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அதனால்தான் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் ஒன்றோடு ஒன்று இசைந்தது. மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? பாவ மன்னிப்பு, பாவ உணர்வு. நான் பாவம் ஐயோ நான் பாவம் செய்தேன். இன்னும் அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்திருக்கிறது. ஐயரே, நாங்கள் மனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு. இந்த பாவ உணர்வு வர்ற காரணம் நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றம் அப்பதான் துவங்குது. அந்த விசுவாசத்தின் துவக்கம் என்று சொல்லலாம். விசுவாசம், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து அந்த விசுவாசத்தின் துவக்கமானது தொடங்குகிறது. ஆகவே மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதலாவது மனம் திரும்புதல் இருந்தால்தான் அவன் தேவ திட்டத்திற்கு உட்படுகிறான், தேவனால் பிரித்தெடுக்கப்படுகிறான். தேவனுடைய திட்டத்தில் இருந்து சபைக்குள்ள நிலை நிற்கிறதற்கு, இன்னும் சொல்லப்போனா தேவனுடைய வெளிப்பாடை பெறுவதற்கு மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். ஏன்னா தேவன் விரும்புகிற, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். நமக்கு ஒரு முன்மாதிரியாக தேவன் விளங்குகிறார். ஆகவே அந்த முன்மாதிரியான கிறிஸ்து அவரை போல மாறுகிறதற்கு பாவத்திலிருந்து விடுபடுகிற அந்த விடுதலையும், பாவத்தை புறம்பே தள்ளுகிற அந்த தள்ளப்பட்ட வாழ்க்கையும், அந்த ஒரு அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே ஒரு சில காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் பார்க்கலாம். மனம் திரும்புகிறவர்களின் வெளிப்படையான கிரியைகள், இதை நாம் அதிகமாக கேட்டிருப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, நம்ம அதிகமாக இந்த வசனத்தை அதிகமாக கேட்டிருக்கிறோம். ஏற்ற கனின்னா என்ன? எல்லாம் சொல்லுவாங்க ஆவியின் கனி 9, இதெல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த வசனங்கள். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டானால் அவனுக்குள்ள வெளிப்படுகிற ஒரு கிரியை வெளிப்படும். சாதாரணமாக ஒரு தகப்பனும் பிள்ளையும் என்று நாம் பார்க்கும்போது தகப்பனுடைய அநேக சுபாவங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். சின்ன சின்ன காரியங்கள், கோபமாக இருந்தாலும், சின்ன சின்ன ஒரு அன்பாக இருந்தாலும், ஒரு உபசரிப்பாக இருந்தாலும், சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்யும்? வெளிப்படும். இதே தான் நான் சொன்னேன். மனம் திரும்புதல் என்பது நம்முடைய பாவ கிரியைகளை விட்டு தேவ திட்டத்திற்கு நம்முடைய மனதை திருப்புகிறது. அதான் திருப்பு முனை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு திருப்பு முனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போலதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷகன் அழகாக சொல்லுகிறார். ஆகவே மனம் திரும்புதல், நான் மனம் திரும்பிட்டேன், எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிற்று என்றால் அதற்கு ஒரு கனியினால நம்முடைய மனம் திரும்புதல் வெளிப்படும். என்ன கனி? இந்த கனிகள்லாம் இருக்கட்டும். இதே போல அநேக கனிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9 விதமான கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமா சொன்னா நாம் பிசாசின் கரத்தில் பிடிபட்டிருந்த நாம் தேவனுடைய கரத்துக்கு நாம் மாற்றப்படுகிறதான அந்த மனநிலையிலிருந்து தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவோம். தேவன் என்ன கனிகளையும் தேவன் என்ன கிரியைகளை வெளிப்படுத்தினாரோ, எந்த கிரியை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் என்னென்ன கிரியைகள்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, இன்னும் சொல்ல போனா இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது அவர் என்னென்ன கனிகள் எல்லாம் வெளிப்படுத்தினாரோ அந்த கனிகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து அது புறப்படும். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அதுல நிறைய விவரித்து நம்ம அதிகமாக சொல்ல முடியும். ஆனால் நமக்கு முதலாவது மெயினா நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? கனிகள் நிறைந்த வாழ்க்கை. யோவான் சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஏன்னா அதெல்லாம் தேவனிடத்துல திரும்புகிறதற்கு அவங்களுக்குள்ள ஒரு திருப்பு முனை. அது எல்லாம் பரிசேயரை பார்த்து சொல்கிறார், யூதர்களை பார்த்து சொல்றார், நிறைய பேரை அங்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். ஆனால் தேவனிடத்தில் திரும்புகிறதுக்கு வருகிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அவர் சொல்லுகிற மெத்தட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல நாம் மனம் திரும்பாவிட்டால், நாம் தேவனிடத்துல திரும்பாவிட்டால், இந்த வேதம் சொல்கிற தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தமிழிடத்தில் சேருகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் இருக்கிறான்னு நாம் விசுவாசிக்கிறோம். அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்கிற விசுவாசம் எப்போ ஆரம்பிக்குன்னா மனம் திரும்புதல் மூலமாய். ஆகவே முதலாவது எதன் மூலம் கனி கொடுக்கிறோம்? தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதன் மூலமாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் புறப்படுகிறது. ஆகவே இந்த காரியங்களை நாம் வெளிப்படும் போதே இவனுக்குள்ள ஒரு மனமாறுதல் இருக்கு. உலகத்துல வேதத்துல அநேக யோபுவை குறித்து நாம் பார்க்க முடியும், நோவாவை குறித்து பார்க்க முடியும். அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஆகவே நிறைய தாசர்களை பார்க்க உலகத்துல நிறைய சன்மார்க்கமான ஜீவியம் உள்ளவர்கள் உண்டு. பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு, அதெல்லாம் சன்மார்க்கமான ஜீவியம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஜீவியம். தீங்கை செய்ய மாட்டேன், தீமையான காரியத்தை தொடமாட்டேன், எந்த மனுஷனுக்கு தீமை செய்ய மாட்டேன், இது சன்மார்க்கமான ஜீவியம். ஆனால் தேவ ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறதுனா தேவனிடத்தில் என்ன கிரியைகள் இருக்கிறதோ, தேவனிடத்தில் என்ன கிரியைகள் வெளிப்பட்டதோ அது நம்மிடத்தில் வெளிப்படும் போதுதான் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நமக்குள்ள இருக்குது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்படியாக முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் பார்க்க முடியும். ரெண்டாவது, வேதத்தில் அநேக காரியத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அதற்கு முன்னதாக பாவத்தின் மேல வெறுப்பு. முதல்ல சொன்னேன் கனிகளினால கிரியைகள் வெளிப்படும். ரெண்டாவது பாவத்தின் மேல வெறுப்பு. ஒரு மனுஷன் தேவனிடத்துக்கு திரும்புவானானால் அவனுக்குள்ள பாவ உணர்வு உண்டாகும், பாவத்தின் மேல வெறுப்பு உண்டாகும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிடுங்கி போடுங்கிறத விட அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன? ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. அது உடனே பிடுங்கி போட்டுட்டா அது சரியாகும், அது இல்லை அதனுடைய அர்த்தம். நான் பாவத்திலிருந்து விடுபட்டேன், என் கண்ணு வலது கண் பாவம் செய்ததானால் நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி விடுபட்ட பின்பு அதே வலது கண் அந்த பாவத்திற்கு செயல்படாது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த கால்கள் அந்த பாவத்திற்கு செயல்படாது. இதுதான் அதற்கு முழுமையான அர்த்தம். ஆகவே நான் பாவம் செய்வேன், ஆனால் என் கரம் பாவம் செஞ்சது, ஆனால் நான் மனம் திரும்பிய பின்பு அந்த கரம் அந்த பாவத்தை பார்க்குது, அந்த பாவம் செய்ய அந்த தருணம் வருதுன்னா அந்த கை என்ன செய்யாது? செயல்படாது.
ஆகவே பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு, பாவ உணர்வு. அநேக அப்போஸ்தலர்களை பார்க்கலாம், மூதாதையர்களை பார்க்க முடியும், அநேக தேவ மனுஷர்களை பார்க்க முடியும். தேவனுடைய மனுஷனை பார்க்கும்போதே ஜனங்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாகுது. இந்த பாவ உணர்வுலாம் எங்க நடக்கும்னா, அந்த மனம் திரும்புதலுக்குரிய நேரத்தில் நடக்கும். அதே நேரத்தில் மனம் திரும்பிட்டான் என்கிற ஒரு நிலை வரும்போது அந்த வெளிப்படுகிற பாவத்தை பார்த்து என் கண் செயல்படாது. பாவத்தை பார்க்கும்போது என் கால்கள் அங்கு நடக்காது, என் கரங்கள் அங்கு செயல்படாது. இதுதான் பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாகிறது. பாவத்தின் மேல வெறுக்கிற ஒரு மனுஷனா இருந்தால் அவன் தேவனிடத்திற்கு திரும்பிட்டான் என்கிற ஒரு அறிவை அந்த இடத்துல நாம் கண்டுகொள்ளலாம். ஒரு மனுஷனை நாம் பார்க்கும்போது பாவம் கண் முன் இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுக்கு பாவம் செய்கிறதற்கான ஏதுவான ஏகப்பட்ட இடங்கள் இருந்தது. ஆனா எந்த இடத்துலையும் அவன் என்ன செய்யல? பாவம் செய்யல. வேதத்திலே யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒருபோதும் தன் வாயினால் என்ன சொல்லல? தேவனை தூஷிக்கல. காரணம் என்ன? அவன் பாவத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. என்ன காரணம்? அவன் மனம் திரும்பப்பட்ட ஒரு மனுஷன், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட மனம் திரும்பப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாயிற்று, ஒரு வெறுப்பு உண்டாயிற்று. அந்த வெறுப்பானது தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு செயல்படுகிறவன் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை வெளிப்படையாய் செயல்படுத்துவான். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம். மூன்றாவது, தேவ ராஜ்யத்தை குறித்த சந்தோஷம் உடையவன். நான் இப்போ மனம் திரும்பிட்டேன், பாவத்தின் மேல வெறுப்பு வந்துட்டு, அதோடு நிற்கிறதுக்கு தேவன் நம்ம வைக்கல. அந்த பாவத்தின் மேல வெறுப்பு வந்துட்டு வெறுமையான பாத்திரமா வந்துட்டுனா தேவ ராஜ்யம் எனக்குள்ள வந்துடுச்சு. அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஐக்கியம், தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஐக்கியம், அதை தான் நம்முடைய வேதத்துல நான் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:3 சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இது எதை குறிக்கிறது? எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானால், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வருகிறது, எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பெறப்போகிறேங்கிற சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருக்கிறேன்ங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், நான் அவரை என்ன செய்யணும்? பார்க்கணும். அவரை என்ன செய்யணும்? தரிசிக்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதற்கு அவன் என்ன செய்கிறான்? வகை தேடுகிறான். எதற்கு? தேவனை பார்த்து தேவனை முகமுகமா என்ன செய்யணும்? தரிசிக்கணும். இந்த சூழ்நிலை, ஒரு மனுஷன் மனம் திரும்புவானால் அவனுக்குள்ள கண்டிப்பாக இந்த நிலை வரும். அப்போதான் மணிக்கணக்காக, நாள் கணக்காக தேவ சமூகத்தில் அமரக்கூடிய ஒரு சந்தோஷமும் ஒரு வைராக்கியமும் அவனுக்குள்ள என்ன செய்யும்? வரும். அதனால்தான் மனம் திரும்பும் போதுதான் அவனுக்குள்ள என்ன செய்யும்? அநேக ஊழியர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் சொல்ற என்னன்னா, மனம் திரும்பின உடனே கதவை பூட்டி கொண்டு 2-3 நாட்களாக ஆண்டவரோடு என்ன செஞ்சேன்? ஜோம் பண்ணேன், வைராக்கியமா ஜோம் பண்ணேன், தேவ சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அந்த ஞானஸ்நான நேரத்திலாம் பயங்கர சந்தோஷம் இருக்கும். காரணம் என்ன? தேவராஜ்யத்துக்கு உட்பட்டப்பட்ட ஒரு மனுஷன். நான் அப்படிப்பட்ட மனுஷன் என்கிற ஒரு உணர்வும் விசுவாசமும் ஒரு தைரியம் நமக்குள்ள வரும்போது மற்ற எதற்கும் இடம் இருக்காது. தேவனுக்கு எனக்குள்ள ஒரு உறவும் ஒரு ஐக்கியமும் இருந்தா போதும் என்கிற ஒரு தைரியத்தோடு செயல்பட முடியும். ஆனா அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்க, உலகத்தை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? இவன் அநியாயமாய் வரி வசூலித்தவன் என்று சொல்லி தள்ளப்படுகிற நேரத்துல அவனுக்குள்ள இருந்த வாஞ்சையும் ஒரு திருப்பு முனையும் தான் தேவனை பார்க்கவும், தேவனுக்கு உபசரிக்கவும், தேவனோடு தங்கி இருக்கவும் அந்த இடத்துல பண்ணிச்சு. காரணம், அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிற்று.
அதான் சொன்னேன், தேவராஜ்யம் குறித்த ஒரு சந்தோஷம். அந்த அந்த சந்தோஷத்துல தான் அவன் யாற்றெல்லாம் பெற்றானோ பணத்தை அதெல்லாம் நாளத்தனையாக திருப்பி கொடுத்தான். காரணம், எனக்கு தேவராஜ்யம் மட்டும் என்ன செய்யும், போதும். அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தா போதும், அவருக்குள்ள நான் இருந்தா போதும், அவரை திருப்திப்படுத்தினா போதும். அந்த திருப்திக்குள்ள அவன் இருக்கும்போது ஒருபோதும் என்ன செய்ய முடியல, மற்ற அந்த பண காரியங்கள், அந்த வசூலித்த அந்த பண விஷயத்துல அவன் எந்த செய்யலை, பெரிதாக என்னலை, தேவராஜ்யத்தை மாத்திரம்தான் என்ன செஞ்சான், பெரிதாக எண்ணியிருந்தான். ஆகவே தேவராஜ்யத்தை குறித்த ஒரு சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ள வருது, அந்த ஒரு முகத்திலையும் இருதயத்திலையும் அவனுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகிறதுனால் அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகிறது என்று அர்த்தம். ஆகவே முதலாவது சொன்னேன் கனிகளினால், ரெண்டாவது பாவத்தின் மேலே வெறுப்பு, மூன்றாவது தேவராஜ்யத்தை குறித்த ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. நான்காவது ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோடு கிட்டி நெருங்கி சேர வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசையில் நேரங்களை தேடுதல். நாங்கள் வேலைக்கு போகிற மனுஷர்கள் உண்டு, அநேக உத்தியோகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பளுவில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட ஒரு மனுஷன் மனம் திரும்புவானால் எப்போ எனக்கு நேரம் கிடைக்கும், தேவனோடு நெருங்கலாம், எப்போ எனக்கு தருணம் கிடைக்கும், தேவனோடு நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வேதத்தில் கூட ஒரே ஒரு மனுஷனை குறித்து பார்க்க முடியும், தானியேலை குறித்து நாம் பார்க்க முடியும். தானியேலுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திட்டு வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை என்ன செஞ்சான், ஜெபித்து கொண்டு இருந்தான். கீழே அழகா சொல்லப்படுற அந்த அதில் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு இருந்தான். என்ன காரணம், கையெழுத்திட்டாச்சு, ராஜாவை தான் வணங்கணும்னு எல்லாம் சொன்னாலும் இல்லை, என்னுடைய ராஜாவும் எனக்கு ஒரு திருப்பு முனையை தந்தவரும் நீர்தான் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறான், ஜெபித்து கொண்டிருக்கிறான். அந்த தருணம், அதற்கு பின்பதாக அநேக போராட்டங்கள் அவனுக்கு இருந்தாலும் ராஜா இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா சிங்க கபில போட்ட பிறகு ராஜாக்கு என்ன செய்யல, தூக்கம் வரல. மறுபடி காலையிலே ராஜா என்ன செய்கிறான், தானியேலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்குறான். காரணம் என்ன தெரியுமா, தேவன் மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசம், தேவன் மேலே இருக்கிற ஒரு வைராக்கியம். எப்போ நேரம் கிடைக்கும் நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், தேவனுக்கு எனக்குள்ள ஒரு உறவு உண்டாகணும். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் முற்படுகிறவன் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்து விட்டான் என்கிற ஒரு வெளிப்படையான கிரியை அவனுக்குள்ள நாம் பார்க்க முடியும். ஆகவே தானியேல்ல அதே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தின்படி அவர் மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சா, அவர் என்ன செய்வார், சிங்க கெவியானாலும் சரி என்னதானாலும் என்ன செய்வார், என்னை காப்பாற்றுவார். காரணம் என்ன, அவர் என்னை திருப்பினார். அந்த திருப்பின தேவனுக்கு நான் எப்படி இருக்கணும், வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும் என்று சொல்லி அவன் தானியேல் ஜெபித்தான். அவன் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய அவனை கொண்டு ராஜாவை அசைக்கும்படியான சம்பவத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். 5ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருப்பான். இதுவும் தானியேலை குறித்தே நாம் பார்க்க முடியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து பார்க்க முடியும். வேதத்திலே தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட மனுஷர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் எங்கே எழும்புதுன்னா, நம்முடைய மனம் திரும்புதலினால உண்டாகிற, நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற ஒரு மாற்றத்தின் மூலமாக தான் என்ன செய்யுது, உண்டாகுது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார்னு சொன்னார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிங்க கெபியில் போடும்போது எங்களை அவர் தப்புவிக்கட்டாலும் சரி நாங்கள் என்ன செய்வோம், ஆராதிக்க மாட்டோம். அவங்களுக்கு என்ன வைராக்கியம், அக்னி சூளையில் போட்டாலும் சரி அது எங்களை என்ன செய்யாது, பற்றாது. தேவனுக்காக நிற்போம். இந்த வைராக்கியம் இப்போ இது மனம் திரும்புதலினால வருகிறதான ஒரு மாற்றத்தை குறித்து நாம் என்ன செய்யணும், வேதத்தில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகவே மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அத்தியாவசியமான ஒரு தேவையாயிருக்கிறது. அநேக ஜனங்கள் மனம் திரும்பணுங்கிற ஒரு எண்ணங்கள் அறிவுகள் உண்டாகாததுனால
அவங்களுக்குள்ள என்ன செய்யலை, ஒரு மாற்றம் உண்டாகலை. மாற்றங்களை தேடி அவங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தேடி எங்கெல்லாமோ அலைகிறார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலையும் மாற்றத்தையும் ஒரு திருப்பு முனையும் உண்டாக்க முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை தேடும்போது அவர்தான் இரட்சகர், அவர்தான் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றத்தின் மூலம்தான் ஒரு பெரிதான நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்க முடியும். ஆகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே தென்படுமானால், நமக்குள்ளே வெளிப்படுமானால், அந்த வெளிப்படுதலின் காரணம் என்னன்னா, நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நான் நேற்று மனம் திரும்பிட்டேன், இன்னைக்கு மனம் திரும்ப தேவையில்லை. நான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன செஞ்சால் போதும், மனம் திரும்பினா போதும். அது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு ஒன்று தான். அதே நேரத்தில் மனம் திரும்புதல் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பும் போது அந்த மனம் திரும்புதல் நம்மை இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னானது சுத்த பொண்ணாக விளங்கணும்னா எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நாளுக்கு நாள் அந்த உலையில் வைத்து அடித்து அந்த கொல்லன் விரும்புகிறபடி என்ன செய்யும், வளையணும். அதற்காக உருவாக்கப்படுகிறது. அதுபோல தேவன் விரும்புகிறபடி நாம் உருவாக்கப்பட வேண்டுமானால் அனுதினமும் நமக்கு மனம் திரும்புதல் அவசியம். ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியம். மனம் திரும்ப நாம் தேவனுக்கு சுத்த பொன்னாக விளங்குவோம். அது மாத்திரம் அல்ல, தேவனுக்காக கனிகளை மாத்திரம் அல்ல, தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய இது பாத்திரங்களாக தேவன் இந்த பூமியில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை இந்த பூமியில் நம் மூலம் தேவன் செய்கிறதற்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நாம் இருப்போம். அப்படியாக இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தரையே பின்பற்றுங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த கிரிகளை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆமென். எல்லோரும் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே மனம் திரும்புதல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்குகிறது. இது மாத்திரமல்ல, அநேகரை உம்மண்டையில் திருப்புகிறதற்கும் நீர் எங்களை கருவிகளாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் செயல்படத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வெளிப்படையான கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்துவது தான் தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் நாம் வெளிப்படுத்துகிறது தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான மாற்றம் என்பதை நாங்கள் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதும், பாவத்தின் மேலே வெறுப்பு உண்டாகிறதும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சந்தோஷமும், தேவனுக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிறதும், தேவனோடு கிட்டி நெருங்கக்கூடிய தருணத்தை நாங்கள் தேடுகிறதுமாக வெளிப்படையான கிரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி அநேக ஜனங்களை நாங்கள் உம்மில் திருப்புகிறதற்கு ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோரையும், ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் பாதாள கட்டுகளிலும் கடந்து தவிக்க முடியாதபடி தங்களை தாவே கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு கிரியைகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்க முடியாதபடி தங்களுக்குள்ளே இருந்து போராடுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்மண்டையில திருப்புகிறதற்கு இந்த வார்த்தை அவர்களுக்கு ஜீவனுள்ளதாய் விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தையோடு உம்முடைய தொடுதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மறுபடியும் நாங்கள் கர்த்தாவை காணும்படி கிருபை தாங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.